இயக்குனர் கே. பாலச்சந்தர்ட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்த இயக்குனர் சரணோட முதல் படம் தான் காதல் மன்னன். இந்த படத்தில் இசையமைப்பாளராக இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் நடிகராக அறிமுகமானார். ஆனால் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு காதல் மன்னன் படத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல விருப்பமே கிடையாது. ஆனால் இயக்குனர் சரணும் எம்.எஸ். விஸ்வநாதனை காதல் மன்னன் படத்தில் நடிக்க வைக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். 6 மாதமாக காதல் மன்னன் படத்தில் நடிக்க சொல்லி எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட இயக்குனர் சரண் கேட்டும் எம்.எஸ். விஸ்வநாதன் ஒத்துக்கவே இல்லை. ஒரு நாள் காலையில் இயக்குனர் சரணும் நடிகர் விவேக்கும் எம்.எஸ். விஸ்வநாதன் வீட்டுக்கு போய் எம்.எஸ். விஸ்வநாதனோட அம்மா படத்துக்கு கீழே ஒரு லெட்டரை வச்சாங்க. அதை பார்த்து எம்.எஸ். விஸ்வநாதன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, படத்தில் நடிக்க சொல்லி நாங்கள் சொன்னால் தானே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் அம்மா கனவுல வந்து சொன்னால் கேட்பீங்கல்ல, இன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக உங்கள் அம்மா உங்கள் கனவுல வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ். விஸ்வநாதன் வீட்டிலேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் எம்.எஸ். விஸ்வநாதன் இயக்குனர் சரணுக்கு ஃபோன் பண்ணி படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம், ஆனால் ஒரு கண்டிஷன், படத்தில் நடிக்கிறதுக்கு சம்பளமாக எனக்கு 10 லட்சம் வேணும், அதில் 5 லட்சத்தை ராமமூர்த்திக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு இயக்குனர் சரண் சொன்னதுக்கப்புறம் எம்.எஸ். விஸ்வநாதன் காதல் மன்னன் படத்தில் நடிச்சிருந்தார்.